அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله. وقال نبينا محمد صلى الله عليه وسلم تابعوا بين الحج والعمرة فإنهما ينفيان الفقر والذنوب كما ينفي الكير خبث الحديد والذهب. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب إنك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக, மேன்மக்களாக என்றும் நம்மை இணைத்துக் கொள்வானாக. நீண்ட ஆயுளை நம் யாவருக்கும் தந்து, நிறைவான சுகத்தை தந்து, மருத்துவமனையின் அனைத்து விதமான சிரமங்கள், செலவினங்களை விட்டு நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதா ஷரீஃபையும் புனித பைத்துல் முகத்தஸையும் ஹஜ்ஜு, உம்ரா, ஜியாரா வாழ்க்கையில் பல தடவை செய்திட, குடும்பத்துடன் செய்திட நம் யாவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. உலகை விட்டு நம் மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்ன நிலையில் நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையின் கீழே நம்மை பெற்றவர்களை, நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்களை, நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிக் கொண்ட எல்லா மக்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, இந்த வருடத்தினுடைய ஹஜ்ஜினுடைய காலம் துவங்க பெற்றுவிட்டது. உலகின் பல பாகங்களிலிருந்து அல்லாஹுவின் இறை இல்லத்தை நோக்கி அவனை தேடி அவனுடைய அந்த இறை இல்லத்திலே அவனை காண, அவனுடைய திரு பொருத்தத்தை பெற நல்லடியார்கள், ஹாஜிமார்கள் கிளம்பி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே வல்ல அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் அந்த ஹஜ்ஜி என்கின்ற புனித பயணத்தை மிக விரைவிலேயே மேற்கொள்ளக்கூடிய நசீபை தர வேண்டும் என்கின்ற துவாவோடு, அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தின் பார்வையில் நல்ல அமல்கள் கடமைகளாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி போன்ற அடிப்படையான அமல்களை நாம் செய்து வருகிறோம். வெறும் சடங்கு, சம்பிரதாயம் என்பதை தாண்டி இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும், இந்த காலத்தில் இதை செய்ய வேண்டும், செய்தால் பொறுப்பு முடிந்தது, கடமை தீர்ந்தது என்ற எண்ணங்களை கடந்து இஸ்லாம் அந்த கடமையையும் கூட அதை அனுபவித்து செய்யுங்கள் என்று கற்றுத்தருகிறது. அதை உள்வாங்குங்கள், இஷ்டப்பட்டு செய்யுங்கள். வெறும் சம்பிரதாயமாக, கடமையாக, வெறும் சடங்காக நீங்கள் கடந்து போய்விட வேண்டாம் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது. தொழுகை என்பது நிமிர்ந்து நிற்குதல், குனிதல், தலையை கொண்டு பூமியிலே வைத்து சஜிதா செய்யுதல், இப்படி சில குறிப்பிட்ட அமைப்பில் நம்மை நிலைநிறுத்திக் கொள்வது மட்டும் அல்ல, அது உள்வாங்கப்பட்டு, இஷ்டப்பட்டு, அனுபவப்பட்டு, ஆனந்தத்தோடு செய்யக்கூடிய வணக்கம். எனவே தான் நபிகள் சொன்னார்கள், குர்ரத்து ஐனி பிஸ்ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் என்றார்கள். என் கண் குளிர்ச்சி தொழுகையில் என்றார்கள். ஏன் அதை சொன்னார்கள்? அதை உள்வாங்கியதின் வெளிப்பாடு இது, அதை அனுபவித்தனுடைய வெளிப்பாடு. எதை
எப்பொழுது ஒரு இன்பத்தை நாம் சுவைக்க துவங்கி விடுவோமோ அது நம்முடைய சிந்தனையை விட்டு சீக்கிரத்தில் அகலாது. அதை திரும்பவும் எப்படி சுவைக்க நாம் தலைப்படலாம் என்று யோசிப்போம் இல்லையா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ணோட்டத்தில் தான் தொழுகை என் கண்குளிர்ச்சி என்றார்கள் பெருமானார். செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றை பார்க்கிற பொழுது நாம் ஒரு செய்தியை விளங்குகிறோம். எப்படி தொழுகையை அனுபவித்து செய்தார்களோ அப்படித்தான் கொடுப்பதிலும் ஒரு மகிழ்ச்சி, பிறருக்கு உதவுவதிலும் மகிழ்ச்சி, பொருளாதாரத்தை செலவு செய்வதிலும் ஒரு மகிழ்ச்சி. காரணம், அதிலே ஒரு இன்பம் இருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் வந்து நின்று இப்படி கேட்கிறார்கள், நாயகமே, நீங்கள் எனக்கு இப்படி துவா செய்ய வேண்டும். என்ன அபூபக்கர், கேளுங்கள், என்ன துவா? நபியே, எப்பொழுது நீங்கள் என்னுடைய பொருளை கேட்டாலும் நீங்கள் கேட்பது உங்கள் சுய லாபத்திற்கு அல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு அல்ல, இந்த சத்திய இஸ்லாத்தினுடைய வகைக்காக வேண்டி நீங்கள் கேட்கிறீர்கள். எப்பொழுது நீங்கள் என்னிடத்தில் கேட்டாலும் நீங்கள் கேட்கிற பொழுது அல்லாஹ் எனக்கு கொடுக்க வாய்ப்பை தருகிறான். நான் தர்றேன்னு சொல்லலை. எப்படி தன்னை பணிவாக வெளிப்படுத்துகிறார்கள் பாருங்கள். நான் கொடுப்பதற்கு எனக்கு அல்லாஹ் வாய்ப்பை தருகிறான். இப்பொழுது உங்களிடத்தில் நான் வேண்டி நிற்கிற கேள்வி, அல்லாஹ்விடத்தில் நான் இப்படி உங்களை துவா செய்ய சொல்கிறேன், எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு என்னுடைய பொருளை பயன்படுத்த வேண்டும் என்ற தேவை வருகிறதோ அப்பொழுது நீங்கள் என் பொருளை உங்கள் பொருளாக பயன்படுத்த வேண்டும். அப்படி ஒரு எண்ணத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்துவிட வேண்டும். காரணம் என்னன்னா, நான் கொடுக்கும் பொழுது என்னுடைய கை மேலே இருப்பதை போன்று தெரிகிறது, நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுடைய கை கீழே இருப்பதை போன்று தெரிகிறது. அது ஒழுங்கீனம். உங்களுக்கும் எனக்குமான உறவில் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் எங்களை விட பல விதத்தில் உயர்ந்தவர்கள். அல்லாஹ்விடத்தில் இப்படி நான் துவா செய்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் அப்படி ஒரு துவாவை செய்ய வேண்டும். எப்பொழுது என்னிடத்தில் என் பொருளை நீங்கள் எடுத்தாலும் அது உங்கள் பொருளாக பயன்படுத்த வேண்டும். உங்கள் பொருளை எடுக்கும் பொழுது ஏதாவது தயக்கம் இருக்குமா? ஏதாவது சொல்லிவிடுவாரோ யாராவது என்ற அச்சப்பாடு இருக்குமா? எதுவும் இருக்காது. அப்படித்தான் என் பொருளும் உங்கள் பார்வையில் இருக்க வேண்டும் என்று ஹஸரத் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள் என்றால், கொடுத்தால் என்ன இன்பம், அதனுடைய ருசி என்ன, அதனுடைய இன்ன பிற விஷயங்கள் என்ன என்பதை உள்வாங்கியதின் வெளிப்பாடு தான் இப்படி ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள். அப்போ கொடுப்பதிலும் ஒரு இன்பம் இருக்கிறது என்பதை மார்க்கம் கற்றுத்தருகிறது. கொடுத்தல் என்பது ஒரு கடமை அல்ல. கடமையாக சம்பிரதாயமாக இத்தனை வருடத்தில் ஒரு முறை இப்படி கணக்கிட்டு கொடுத்து விட வேண்டும் என்பதோடு முடிந்து போவதல்ல. அதில் ஒரு சுகம் இருக்கிறது, அதை உள்வாங்கி நீங்கள் செய்யுங்கள் என்று மார்க்கம் கற்றுத்தந்தது. நோன்பும் அப்படித்தான். பசியோடு பட்டினியோடு இருந்துவிட்டால், அந்த பகல் பொழுதை கழித்து விட்டால் முடிந்து போனது என்பதல்ல. அதில் ஒரு இன்பம் இருக்கிறது. அந்த இன்பத்தோடு அதை நீங்கள் உங்கள் ரப்பை நெருங்குவதற்கான வழியாக தேடுங்கள் என்று கற்றுத்தந்தது. அப்படித்தான் ஹஜ்ஜி என்கின்ற வணக்கமும் வெறும் இஹ்ராம் கட்டி ஆகிவிட்டது, பைத்துல்லாவிற்கு போகியாகிவிட்டது, அங்கே குறிப்பிட்ட சில நாட்கள் குறிப்பிட்ட சில அமல்கள் செய்து முடித்தாகிவிட்டது, கடமை தீர்ந்தது, முக்கிய கடமை தீர்ந்து போனது என்ற கண்ணோட்டத்தில் நீங்கள் அதை செய்துவிட வேண்டாம். அனுபவத்தோடு, ஆழ்ந்த சிந்தனையோடு, ஈடுபாட்டோடு, இன்பத்தோடு அதை செய்யுங்கள் என்று மார்க்கம் கற்றுத்தந்தது. ஹஜ்ஜி என்பது வெறும் கடமை அல்ல, அது அனுபவித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்பதை மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் கற்றுத்தருகிறது. எந்த ஒரு காரியமாகட்டும் ஈடுபாட்டோடு செய்கிற பொழுது அதனுடைய கணம் கூடும் இல்லையா? பாருங்கள், ஒருவர் ஒரு நிறுவனத்திலே பணி செய்கிறார். அந்த நிறுவனம் கட்டிடங்கள் கட்டி கொடுக்கக்கூடிய நிறுவனம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுக்கோங்க. அவர் பல ப்ராஜெக்ட்களை எடுத்தார், செய்தார், கட்டி கொடுத்தார். அவருக்கென்று அவர் வீடு கட்டும் பொழுது எப்படி கட்டுவார் யோசியுங்கள். அவர் ஒரு நிறுவனத்தில் பணி செய்கிற பொழுது அந்த பணிக்கு உரிய ஊதியத்தை அந்த நிறுவனம் தருகிறது, செய்வார். கடமை, 8 மணி நேரம் பணி செய்ய வேண்டும், இந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்டை முடித்து கொடுக்க வேண்டும் என்ற அக்கறையோடு அதை செய்து முடிப்பார். வாங்கும் சம்பளத்திற்கான வேலையை செய்வார். ஆனால் அதே கட்டிடத்தை தனக்காக, தன் குடும்பத்திற்காக கட்டினால் எப்படி பார்த்து பார்த்து செய்வார். ஒரு நிறுவனத்திலே ஒரு பணி செய்தார் ஒருவர், 40 ஆண்டுகள் அந்த நிறுவனத்திலே பணியாற்றினார். பல ப்ராஜெக்டுகள் அவர் மூலமாக நிறைவேற்றப்பட்டது, பல கட்டிடங்கள் கட்டி கொடுத்தார்.
பல பிளாட்டுகள் கட்டினார். இறுதியில் 40 வருடத்திற்கு பிறகு நான் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன், போதும், குறிப்பிட்ட அளவிற்கு சம்பாதித்தாகிவிட்டது, என்னுடைய பிள்ளைகளுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து முடித்து விட்டேன், இப்பொழுது பிள்ளைகள்லாம் வேண்டாம் அத்தா நீங்க வீட்டில் இருங்கன்னு சொல்றாங்க, எனவே நான் ஓய்வெடுக்க போகிறேன்னு சொல்லி அந்த தலைமை அந்த அந்த நிறுவனத்தினுடைய தலைமை இடத்திலே போய் சொல்லுகிறார். அந்த தலைமை சொன்னது, எல்லாம் 40 வருஷம் எங்களோட நீங்கள் இருந்திருக்கீங்க, பல ப்ராஜெக்டை நீங்கள் நல்ல கணக்கச்சிதமாக செய்து கொடுத்துருக்கிறீர்கள், நல்ல பேர் வாங்கியிருக்கிறீர்கள், கடைசியாக ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இருக்குது, அதை மட்டும் செஞ்சிருங்களேன் அப்படின்றார். என்னங்க, நான் இதிலிருந்து விடுவு வாங்கிக் கொள்ளலாம் என்று நான் திரும்பினால் இப்பொழுதும் எனக்கு ஒரு பணியை கொடுக்குறீங்களே, இல்லை இல்லை, இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க, இந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட வீடு இத்தனை சதுர அடியிலே இப்படியான அமைப்பிலே கட்ட வேண்டும், சரி கட்டி விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பணியையும் தொடர்ந்தார். ஒரு குறிப்பிட்ட மாதம் கழிந்து முடித்ததற்கு பிறகு சாவியை கொண்டு தலைமை பொறுப்பாளரிடத்திலே கொடுத்தவுடன் என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் வெளியாகி போகலான்னு நினச்சேன், நீங்கள் அப்பொழுது எனக்கு வேலை கொடுத்தீங்க, செஞ்சு முடிச்சிட்டேன், இப்போ போகலாமான்னு கேட்டார். அந்த தலைமை பொறுப்பில் இருந்த அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் கொடுத்த சாவியை மறுபடியும் அவர் கையிலேயே கொடுத்துவிட்டு சொன்னார், எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் 40 வருஷம் பணியாற்றிருக்கிறீர்கள், உங்களுக்கு நாங்கள் விடைபெற்று போகும் பொழுது தரக்கூடிய அன்பளிப்பு அதுதான் இந்த வீடு, அதற்குத்தான் உங்களை கட்ட சொன்னோம், வைத்துக் கொள்ளுங்கள் சாவியை என்று அவர் கையில் திணித்தவுடன் அவருடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கும்? ஆஹா, நமக்குன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னும் பார்த்து கட்டிருக்கலாமே, இந்தந்த மாதிரியான அமைப்பில் நாம் கட்டியிருக்கலாமே, நம் இஷ்டத்திற்கு இந்த இடத்தில் ஜன்னல் வைத்திருக்கலாமே, இப்படியான கற்களை வாங்கியிருக்கலாமே என்றெல்லாம் சிந்தனை ஓடுமா ஓடாதா? அப்போ சம்பளத்திற்கு செய்யும் பணி என்பது ஒன்று, ஈடுபாட்டுடன் செய்யும் பணி என்பது ஒன்று. அதே போன்றுதான் பெயருக்கு கடமைக்கு செய்யக்கூடிய ஹஜ் என்பது ஒன்று, அதை ஈடுபாட்டுடன் அனுபவித்து செய்யக்கூடிய கடமை என்பது வேறொன்று. ஹஜ்ஜை அனுபவித்து செய்யுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்படி அனுபவித்து செய்யக்கூடிய ஹஜ்ஜிக்கு ஆசைப்படுங்கள் மூமின்களே என்று குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆனும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆசைப்படுங்கள் ஹஜ்ஜிக்கு என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆசைப்பட்டு உங்களுக்கான வசதியும் வாய்ப்பும் கைகூடுமையானால் விரைவுபடுத்தி விடுங்கள், ஹஜ்ஜை தாமதப்படுத்தாதீர்கள். சில விஷயத்தை வேகமாக செஞ்சிடணும், தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டால் அப்போ தொழுதுக்கலாம், சரி எல்லாம் முடிச்சு லாஸ்ட்டாக வீட்டுக்கு போகும்போது தொழுதுக்கலாம் என்றெல்லாம் நினைப்பதற்கு இடம்பாடு இருக்கலாம். ஆனால் வாய்ப்பு இருந்தால் அந்த தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டால் உடனடியாக அந்த கடமையை நிறைவேற்றி விடுங்கள். காரணம் என்னவென்றால், நீங்கள் தள்ளி போட்டால் வேற ஏதாவது வேலைகள் வந்து உங்களை திசை திருப்பி விடலாம். உங்கள் பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தினுடைய வரன் அமைந்து விட்டால் உடனடியாக அவர்களை மனமுடித்து கொடுத்து விடுங்கள். இன்னும் 2 வருஷம் போகட்டும், இன்னும் 3 வருஷம் போகட்டும், அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு என்று நீங்கள் தள்ளி போட்டால் வேற ஏதாவது சில காரணங்கள் வந்து இன்னும் அது தள்ளி போவதற்கு வழிவகை செய்து விடலாம். அப்படித்தான் ஹஜ்ஜினுடைய வாய்ப்பும் வசதியும் உங்களுக்கு ஒன்று கூடிவிட்டால், உடல் ஆரோக்கியம் இருந்துவிட்டால், பொருளாதாரத்திலே ஒரு குறிப்பிட்ட அளவிற்கான ஒரு சேமிப்பு உங்கள் கையில் இருப்பு இருந்தால் விரைவுபடுத்தி ஹஜ்ஜை முடித்து விடுங்கள். காரணம், ஹஜ் என்பது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடியது. இனிமேல் அடுத்த வருடம் தான் வரும். அந்த அடுத்த வருடம் வரும் வரை நீங்கள் ஹயாத்தோடு இருப்பீர்களா, அல்லது இப்பொழுது உங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் அப்பொழுது இருக்குமா, அல்லது இப்பொழுது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் அப்பொழுது இருக்குமா என்றெல்லாம் கேள்விகள் தொடர்ந்து பின்னால் வந்து உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். இப்போ வேகப்படுத்துங்கள் என்று மார்க்கம் சொன்னது. அந்த ஹஜ்ஜை செய்வதற்காக வேண்டி ஆசைப்படுங்கள். ஆமாம், ஆசைப்படுதல் அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று பிரியம் இருக்கிறது, அந்த பிரியம் ஒவ்வொரு மூமினின் உள்ளத்திலும் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி சொல்கிறார்கள், யாருடைய உள்ளத்திலே ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்ற ஆசை இல்லையோ அவர் ஈமான்ல குறை இருக்குன்னு அர்த்தம். அவருடைய இறை நம்பிக்கையிலே கொஞ்சம் கோளாறு இருக்கிறது என்று அர்த்தம். இப்ப ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுவதே ஈமானின் வெளிப்பாடு, இறை நம்பிக்கையின் வெளிப்பாடு. அந்த ஆசையை உறுதியாக வைக்கிற பொழுது அந்த ஆசை நம்மை கூட்டி கொண்டு போய் சேர்த்துவிடும். நீங்க கேட்கலாம், காசு இல்லாம, அதுவும் இந்த காலத்துல 8, 10, 12 போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ஆசையை மட்டும் வச்சு என்ன செய்யறது? ஆமா, நீங்க அந்த ஆசையை உறுதியாக வைத்தால், நீங்கள் திடமான ஆசையை நீங்கள் உங்கள் மனதிலே உறுதி பூண்டால் நிச்சயம் அந்த ஆசை உங்களை அல்லாஹ்வின் பேரர்களோடு உங்களை கடத்தி கொண்டு போய் ஹஜ்ஜில் சேர்க்கும். நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அன்புக்குரியவர்களே,
நமக்கு பக்கத்து நாடாக அண்டை நாடாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் ஒன்றாக இணைந்திருந்த பாகிஸ்தான், அதிலே ஒரு பால் கறக்கும் வியாபாரியாக இருந்த ஒரு மனிதர் தினசரி பாலை கறந்து கொடுத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தை வைத்து குடும்பத்தை கழிக்கக்கூடியவர். அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம், ஆசை, ஹஜ்ஜிக்கு போகணும்னு ஆசை, வேற எதுவும் இல்லை. ஹஜ்ஜி எப்படியா செஞ்சிடணும், ஹஜ்ஜி செஞ்சிடணும். பார்க்குற ஆளெல்லாம் கையை பிடிச்சி அஸ்ஸலாமு அலைக்கும் துவா செய்யுங்க, நான் ஹஜ்ஜிக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய சம்பாத்தியம் பெரிதாகலாம் இல்லை. அவருடைய தினசரி சம்பாத்தியத்தை வைத்து அவர் குடும்பத்தினுடைய உறுப்பினர்களின் வயிற்றை கூட முழுமையாக நிரப்ப முடியாது, அவ்வளவுதான் அவருடைய ஊதியம். ஆனால் ஆசை, யாரை பார்த்தாலும் சொல்லுவார், நான் ஹஜ்ஜிக்கு போகணும் துவா செய்யுங்க, நான் ஹஜ்ஜிக்கு போகணும் துவா செய்யுங்க, நான் ஹஜ்ஜிக்கு போகணும் துவா செய்யுங்க. இப்படி நாள் நகர்ந்துட்டே இருந்துச்சு. ஒரு வருஷம் ஒரு டீம் ஹஜ்ஜிக்கு போச்சு. அது எப்போ உள்ள காலம் என்றால் கப்பலில் பயணிக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் விமானத்திலே பயணிக்கிறோம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட சில மணித்துளிகளிலே நாம் இங்கிருந்து அங்கே கடந்து விடுகிறோம். ஆனால் ஒரு காலம் உண்டு, மாதக்கணக்கில் கப்பலில் பயணித்த காலம் எல்லாம் உண்டு. 6 மாதங்கள் ஆகும் ஹஜ்ஜிக்கு போய்விட்டு திரும்பி வருவதற்கு. அப்படியெல்லாம் ஹஜ்ஜிக்கு போய் இருக்கிறார்கள். அதற்கு முன்னால் ஒரு காலம் உண்டு, நடந்து கொண்டே ஹஜ்ஜிக்கு போனவர்கள் எல்லாம் உண்டு. போகும்போதே எல்லாம் சொல்லிட்டு போயிடுறது, கையில் கஃனோடு போயிடுறது, திரும்பி வந்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. அப்படியும் ஒரு காலம் இருந்திருக்கிறது. இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு வசதியை கொடுத்து விட்டான், எல்லா விதமான விஷயங்களையும் அல்லாஹ் சுருக்கி தந்து விட்டான் இல்லையா? பயணங்கள் எளிதாகி விட்டது. இப்போ அவர் ஒரு டீம் ஹஜ்ஜிக்கு போச்சு. அவர்கிட்ட போய் கேட்டாரு, ஹஜ்ஜிக்கு எப்படிங்க போகணும்னு கேட்டார். யாரு? இந்த பால் வியாபாரி. இல்லை, நம்ம இருக்கிற லாகூர், இங்கிருந்து கராச்சிக்கு ட்ரெயினில் போகணும். சரி, அடுத்து அங்கே கராச்சியில் போய் இறங்கின பின்னாடி அங்கே ஹஜ்ஜினுடைய ஆஃபீஸ் இருக்கிறது. அங்கே போய் நம்மளுடைய பாஸ்போர்ட்லாம் கொடுத்துட்டு அங்கிருந்து கப்பலில் ஏற்றி விடுவாங்க. கப்பலில் ஏறி ஜித்தாவில் போய் இறங்கணும். சரி, பின்ன ஜித்தாலேருந்து மக்காவுக்குள்ளே போகணும். இதுதான் ஹஜ்ஜினுடைய ப்ராசஸ், இப்படி தான் போகணும். அப்படியா? சரி. இவர்கிட்ட மனுஷன்ட்ட பாஸ்போர்ட்டும் கிடையாது, போகிறதுக்கு பாஸ்போர்ட்டும் இல்லை, ஆனால் ஆசை மட்டும் இருக்கிறது. என்ன செய்தார்? ஏறி விட்டார், ட்ரெயினில் ஏறி விட்டார். டிக்கெட் எல்லாம் எடுக்கவில்லை, ஏறி பேசாமல் லாகூரில் இருந்து கராச்சிக்கு போகிறார். போகிற வழியில் பரிசோதகர் வருவார் தானே, டிக்கெட் எங்கன்னு கேட்டார். நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன் அப்படின்னாரு. சரி, ஹஜ்ஜிக்கு போப்பா, நீ கராச்சி வரைக்கும் போகிற டிக்கெட்டு, நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னாரு. அந்த மனிதருக்கு இரக்கம் ஏற்பட்டது, என் கூடவான்னு சொல்லி அந்த காடினுடைய அந்த அமைப்பில் இருக்குமே அந்த இடம், அதில் கொண்டு போய் வச்சுக்கிட்டார். அவரே கூட்டிட்டு போய் கராச்சியில் விட்டார். விட்ட உடனே அந்த ஹஜ்ஜினுடைய ஆஃபீஸை போய் பார்த்தாரு. எல்லாரும் வர்றாங்க, பாஸ்போர்ட்டை கொண்டு வர்றாங்க, காமிக்கிறாங்க. அப்படி அந்த டீமாக கொண்டு போய் ஒரு கடற்கரைக்கு பக்கத்தில் நிப்பாட்டுகிறார்கள். அங்கிருந்து கப்பலில் ஏறி ஏறி பயணிக்கிறார்கள். எப்படி உள்ளே போகிறது? பாஸ்போர்ட் இல்லை. ஆனால் அவருடைய சிந்தனையிலே ஹஜ்ஜிக்கு போகணும் என்ற ஆசை மட்டும் குறையவே இல்லை. அல்லாஹ் நிச்சயம் நம்ம கொண்டு போவான் அப்படின்ற எண்ணம் மட்டும் உறுதியாக இருந்துச்சு. ஒரு யோசனை வந்தது. அங்கே புரோட்டர்கள் இருந்தார்கள், லக்கேஜுகளை தூக்கி தூக்கி சுமந்து கொண்டு போய் கப்பலுக்குள்ளே ஹாஜிகளுடைய லக்கேஜுகள் எல்லாம் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏற்றி வைக்கிறாங்க. இப்போ இவர் என்ன செஞ்சார்? ஒரு போர்ட்டரை கூப்பிட்டாரு. உன்னுடைய ட்ரெஸ்ஸை எனக்கு தாங்க, நான் ஹாஜிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்களுடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கொண்டு உள்ளே வைக்கிறேன், நீ கொஞ்ச நாள் ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னாரு. அவருக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. சரி தர்றேன்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு. இவர் 4 தடவை லக்கேஜை எடுத்துக்கொண்டு உள்ளே சேர்த்தாரு. 5வது தடவை அங்கிருந்து வெளியே வந்த இன்னொரு போர்ட்டர்ட்ட தன்னுடைய அந்த ட்ரெஸ்ஸை கலத்தி அவர் கையில் கொடுத்து இவர்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி உள்ளே உட்காந்துக்கிட்டாரு. வெளியே வரல. போர்ட்டராக உள்ளே போகும்பொழுது எந்த செக்கப்பும் இல்லை, ஹாஜிகளுக்கு மட்டும்தான் செக்கப்பு. இவர் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாரு ஒரு ஓரமாட்டு. கப்பல் கிளம்பிடுச்சு. இவருக்கு தெரியாது, அந்த சிந்தனை, அந்த வார்த்தை மட்டும் மனசுல பதிஞ்சிருந்துச்சு, ஜித்தால இறங்கணும், அங்கிருந்து மக்காவுக்கு போகணும். பக்கத்தில் இருந்த ஒரு ஹாஜிட்ட சொன்னாரு, ஜித்தா எப்போ வரும்னு கேட்டார். வரும், ஜித்தாவை தாண்டி தான் இந்த கப்பல் போகுது. சரி, நீ ஜித்தா வந்தா எழுப்பி விட்றீங்களான்னு கேட்டார். எழுப்பி விட்றேன்னாரு. சொல்லி கொடுத்துறேன்னாரு. சரியாக சில நாட்களுக்கு பிறகு ஜித்தாவினுடைய துறைமுகத்துக்கு பக்கத்திலே கப்பல் போனது. பக்கத்தில் இருந்தவர் தட்டி சொன்னார், இந்த ஜித்தா வரப்போது பக்கத்தில் இருக்குது. சொன்னதுதான் தாமதம். அந்த கப்பலில் இருந்து திடீரென்று குதித்து விட்டார் கடலிலே. குதித்தவர் வேக வேகமாக நீச்சல் அடிக்கிறார். இவருக்கு பேஜாரா போச்சு, நம்ம ஏன் இவருக்கு சொன்னோன்னு தெரியலையே. இவர் வெசுக்குன்னு கீழே குதிச்சுட்டாரு, கப்பல்ல இருந்து குதிச்சுட்டாரு, என்ன ஆக போதோ தெரியலையே என்ற சிந்தனையிலேயே எழுப்பி விட்டவர் இருக்கிறார். இவர் குதித்தவர் அப்படியே நீச்சல் அடித்து ஒரு கரையோரமாக ஒதுங்குகிறார். ஒதுங்கும் நேரத்தில் ஒரு ஓரத்திலிருந்து பார்க்கிறார், கப்பலிலிருந்து இறங்கவர்கள் எல்லாம் பாஸ்போர்ட்டை வச்சு அங்கே எல்லாரும் உள்ள என்ட்ரி ஆகிட்டு இருக்கிறாங்க. இவரிடத்துல தான் பாஸ்போர்ட்டே இல்லையே. அங்கிருந்து ஒரு காட்சி, ஒரு வீட்டை பார்க்கிறார். அந்த வீட்டிலே அங்கே அந்த வீட்டினுடைய முற்றத்திலே 2 மாடுகள் இருக்கிறது. அந்த மாட்டிலிருந்து ஒருவர் பாலை கறக்க முயற்சிக்கிறார், அவரால் கறக்க முடியவில்லை. வீட்டுக்குள்ளிருந்து ஒரு பெண்மணி, சீக்கிரமாக பாலை கறந்து கொடுங்கள், குழந்தை அழுகிறது என்று சொல்லுகிறது.
இவர் தான் பால் வியாபாரியாச்சே, பால் தான் நல்லா கறக்க தெரியுமே, இங்கிருந்து அந்த பால் கறக்கக்கூடியவருக்கு சைக்கினை செய்கிறார், நான் வேணா கறந்து தரட்டுமா, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றார். இதை பார்த்து அந்த வீட்டு பெண்மணி அவரை கூப்பிடுங்க, வேகமா என் பிள்ளைக்கு பால் வேணும், வேகமா கறந்து கொடுக்கட்டும். இவர் போனார், லாவகமாக அந்த மாட்டை அமர்த்தினார், ரொம்பவும் இலகுவாக பாலை கறந்து மிக சீக்கிரமாக அந்த வீட்டினுடைய உரிமையாளரிடத்திலே கொடுத்தார். கொடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், இத்தனை நாள் நம்ம ஆள் வச்சிருக்கோம், இப்படி வேகமா வேலை செஞ்சது இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் அங்கேயே நீங்க இருங்கன்னு சொல்லிடுச்சு, எனக்கு டெய்லி நீங்க பால் கறந்து கொடுக்கணும். சரின்ட்டாங்க அந்த அம்மா. அந்த அம்மா சொன்னவர் இவர் சரி என்று சொல்லிவிட்டார். ஒரு சில நாட்கள் கழிந்தது. இந்த அம்மாவினுடைய இந்த பெண்ணினுடைய தகப்பனார் மக்காவிலே இருக்கிறார். மக்காவில் இருக்கக்கூடியவருக்கு இந்த பெண்ணு தகவல் சொல்றாங்க, என் வீட்டுக்கு ஒரு பால்காரர் வந்திருக்கிறாரு, நல்ல மாட்டில் பால்லாம் கறந்து கொடுக்குறாரு, ரொம்ப திருப்தியா இருக்குன்னு சொல்றாங்க. அவர் சொன்னாராமா, அவரை உடனே பிடிச்சி மக்காவுக்கு அனுப்பி வை, என் வீட்லையும் 4 மாடு இருக்குது, பால் கறக்க வேண்டியது இருக்குது என்று சொன்னவுடன் இந்த பெண் ஜித்தாவிலிருந்து மக்காவுக்கு அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்தவுடன் அவர் அங்கே போய் தகப்பனார் வீட்டிலும் பால் கறந்து கொடுத்தார். ஒரு கட்டத்திலே, நீ இங்கேயே இருந்திருப்பா, எங்கேயும் போவாத, உனக்கான ஊதியம் தர்றேன், சம்பளம் தர்றேன், சாப்பாடு தர்றேன். உடனே அவர் சொன்னாரா, நான் ஹஜ்ஜிக்கு போகணுமே அப்படின்னாராம். மக்காவுக்கு போய் உட்கார்ந்து கொண்டு ஹஜ்ஜிக்கு போகணுமே என்று சொன்னாராம். சரி, நானே உன்னை ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைக்கிறேன், என்ன செலவோ எல்லாவற்றையும் நான் செய்கிறேன். சரி, நான் ஹஜ்ஜி செஞ்சிடறேன், என் குடும்பம் எல்லாம் ஊர்ல இருக்குது, பாகிஸ்தான்ல இருக்குது, பரவாயில்ல, உன் குடும்பத்தை இங்க வர வைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடோ நான் செய்கிறேன், நீங்க எல்லாம் குடும்பத்தோடு ஹஜ்ஜி செய்யுங்க. எல்லா ஏற்பாடையும் செய்து கொடுத்தார். ஹஜ்ஜிக்கு போனார், ஹஜ்ஜிலே எல்லா அமல்களையும் செய்தார். இறுதியிலே தவாஃப் ஜியாரா என்று ஒன்று உண்டு, கடைசியா செய்யக்கூடிய தவாஃப். அதை செஞ்சு முடிக்கும் பொழுது தான் அந்த ஹஜ்ஜினுடைய அமல்கள் 100% கம்ப்ளீட் ஆகும். அப்படி தவாஃப் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதரை பார்த்தார். அவர் யார் தெரியுமா? கப்பல்ல இருந்து தட்டி எழுப்பி விட்டார்ல, ஜித்தா வந்துருச்சுன்னு, அந்த மனுஷன். என்னப்பா, எப்படி நீ வந்த இங்க மக்காவுக்குள்ள, எப்படி வந்த, எப்படி ஹஜ்ஜி செஞ்ச, உன் கதையெல்லாம் தெரியணுமா, தவாஃப் மொத்தமா செஞ்சு முடிப்போம், வெளியே வாங்கினாரு. வெளியே கூட்டிட்டு போனாரு. இவரை வரவேற்பதற்காக வேண்டி ஒரு கார் இருக்கிறது. யார்? இந்த பசுமாட்டிலிருந்து பால் கறந்து கொடுக்கக்கூடிய இந்த மனிதருக்கு கார் இருக்கிறது. அதில் ஏறி உட்கார்ந்து 2 பேரும் பேசிக்கொண்டே போனார்கள், கதையை ஃபுல்லாம் சொன்னார்கள். இப்பொழுது நான் இந்த ஊரில் இருக்கிறேன், பணி செய்கிறேன், எனக்கு வேலையும் இருக்கிறது, குடும்பமும் இங்கே தான் இருக்கிறது, ஹஜ்ஜையும் நான் இந்த வருடம் நிறைவாக செய்து முடித்து விட்டேன். அன்பு பெருமக்களே, இதை துல்ஃபிகார் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய மிகச்சிறந்த ஆன்மீக பேரரசராக இன்று இருக்கக்கூடிய அந்த பெருமகனார் தன் வாழ்க்கையில் நடந்த அனுபவமாக இந்த செய்தியை சொல்லுகிறார். நான் எதற்கு சொல்லுகிறேன்? பால் வியாபாரி தானே என்று கடந்து அவர் போய்விடவில்லை. நம்மிடத்தில் என்ன பெரிய சேமிப்பு இருக்கிறது, ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்றால் இவ்வளவு செலவு அவ்வளவு செலவு என்று சொல்லுகிறார்களே, என்ன இருக்கிறது என்றெல்லாம் அவர் யோசனை செய்யவில்லை. அவர் உள்ளத்தில் ஆசையை மட்டும் அழுத்தமாக வைத்தார். எப்படியாவது ஹஜ்ஜி செய்து விட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உறுதியாக இருந்தது. அல்லாஹ் அவரை கூப்பிட்டு போனான், ஹஜ்ஜையும் செய்ய வைத்தான், வேலை வாய்ப்பையும் கொடுத்தான், குடும்பத்தோடு அந்த புனித நகரத்திலே தங்கக்கூடிய வாய்ப்பையும் தந்தான். இதுதான் நாட்டம், இதுதான் பிரியம். அல்லாஹ் பிரியப்பட்டு விட்டால், நாடி விட்டால் சனப்பொழுது போதும், அப்படியே அல்லாஹ் தூக்கி கொண்டு போய் விடுவான், ஹஜ்ஜை நிறைவேற்றி வைத்து விடுவான். ஒன்றே ஒன்று மட்டும்தான் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும், ஆசையும் தேட்டமும், அதற்காக வேண்டி தொடர்ச்சியாக செய்யக்கூடிய துவாவும் மட்டும்தான். காசு பணம் அதெல்லாம் 2ஆம் கட்டம், அதெல்லாம் அடுத்த கட்டம். நிறைய நபர்களிடத்திலே காசு பணம் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது, ஆனால் வாய்ப்பே கிடைக்க மறுக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இந்திய நாட்டை ஆண்ட முகலாய மன்னர்களில் ஒருவர் கூட ஹஜ்ஜிக்கு போகவில்லை. சொன்னால் நம்ப முடிகிறதா? ஒருவர் கூட ஹஜ்ஜி செய்யவில்லை. செல்வமும் பல்வேறு விதமான அதிகாரங்களும் கையில் இருந்தும் கூட அவர்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பை தரவில்லை. ஆனால் இந்த மாதிரியான சாதா சீதாமான மனிதர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான் என்றால் ஒன்று மட்டும்தான் உறுதி, ஆசை உள்ளத்தில் ஆள் மனதிலிருந்து வெளிப்பட வேண்டும். அதற்காக வேண்டி உண்டான சிறு சிறு முயற்சிகள், அதற்காக அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய தொடர் பிரார்த்தனைகள், இதெல்லாம் ஒன்று கூடி இருக்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருவான். அன்புக்குரிய பெருமக்களே, இந்த ஆண்டு ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் நிச்சயமாக அந்த ஆசையின் வெளிப்பாடாய் அவர்கள் கேட்ட ஏதோ ஒரு நாளினுடைய துவாவினுடைய கபூலியத்தினால் அல்லது அவர்களுக்காக வேண்டி யாரோ ஒருவர் செய்த நல்லமல் அதனுடைய வெளிப்பாடாய் அல்லாஹ் அழைக்கிறான். அந்த வாய்ப்பை, கிடைக்கப்பெறாத இந்த நல்வாழ்ப்பை மிகச்சிறப்பாக ஹாஜிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், நம்மை படைத்து பரிபாலித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கான விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய அந்த ரப்பை பார்க்க போகிறோம் என்ற உணர்வோடு அங்கே போக வேண்டும். நல்லோர்கள் சொல்வார்கள் தானே, காபத்துல்லா அது ஒரு கருப்பு கட்டிடம், அல்லாஹ்வே இந்த கட்டிடத்தை நான் பார்க்கவில்லை, இதன் வழியாக உன்னை பார்க்கிறேன்.
உன்னிடத்தில் கேட்க வந்திருக்கிறேன், இங்கே வந்து கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறேன், எனக்கான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று நல்லோர்கள் தொடர்ச்சியாக துவா செய்வதாக நாம் வரலாறுகளிலே பார்க்க முடிகிறது. ஆமாம், எது கேட்டாலும் அந்த இடத்தில் கிடைக்கும். கிடைப்பதற்கு தகுதியான, கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கு தகுதியான இடத்திலே நாம் போகிறோம். அந்த அல்லாஹுவை முன்வைத்து நாம் போகிறோம். அதை மிகச்சிறப்பாக செய்து முடித்துவிட்டு நாம் தாயகம் திரும்புவதற்கான தயாரிப்புகளை நாம் இந்த ஊரிலிருந்தே போகிற பொழுதே நாம் செய்து கொள்ள வேண்டும். வரலாறுகளை வாசிக்கிற பொழுது நிறைய ஆச்சரியமான செய்திகளை படிக்கிறோம். ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரப்புள்ள, அவர்களுடைய பையன் ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய பையன் சாலிம் பின் அப்துல்லாஹி பின் உமர், இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஹஜ்ஜி செஞ்சு தவாஃப் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்த உமையாக்களுடைய அரசர்களில் ஒருவர் ஹிஷாம் இபின் அப்துல் மலிக், உமர் ரலியல்லாஹுடைய வம்சமாச்சே, அவருடைய பேரப்பிள்ளையாச்சே. இந்த அரசர் என்ன செய்கிறார், உமர் ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளையிட்ட கூப்பிட்டு ஏதாவது உங்களுக்கு வேணுமா கேளுங்களேன் அப்படின்னு சொல்றார். உடனே ஹஜ்ரத் சாலிம் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த இல்லத்தின் ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ரப்பினுடைய இல்லம் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் அவனிடத்தில் மட்டும் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களிடத்தில் கேட்க நான் வரல, உங்களிடத்தில் கேட்க நான் வரவில்லை, அல்லாஹ்விடத்தில் பேசுகிற இடம் இது, அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கக்கூடிய இடம் இது, அல்லாஹுவை முன்னோக்கக்கூடிய இடம் இது என்று மறைமுகமாகவே சொல்லுகிறார். எல்லாம் முடிஞ்சு தவாஃபெல்லாம் முடிஞ்சு வெளியே வந்த பின்னாடி மறுபடியும் அரசர் துரத்திக்கிட்டே போய் சாலிம் ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளை இடத்துல கேட்டாங்களாம், சரி இப்போ தான் வெளியே வந்துட்டீங்களே, இப்போமாவது கேளுங்களேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அரசர் கேட்கிறார், அந்த காலகட்டத்தில் இருந்த அரசர் தானாக முன்வந்து கேட்கிறார் ஏதாவது தேவையா என்று. உடனே சாலிம் கேட்டாங்களாம், மின் ஹவாயிஜில் துன்யா அம் மின் ஹவாயிஜில் ஆஹிரா, மறுமையின் விஷயத்தை உங்களிடத்தில் கேட்கவா அல்லது உலக விஷயத்தை உங்களிடத்தில் கேட்கவா? மறுமையின் விஷயத்தை தான் என்னை விட சிறப்பாக நீங்க கேட்பீங்களே, மார்க்கம் அறிந்தவர் நீங்கள், சாதாரண பரம்பரையில் வந்தவரா நீங்கள், உமர் ரலியல்லாஹுடைய பரம்பரை. ஆகிரத்துடைய விஷயத்தான் உங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்க, துன்யா விஷயத்தை ஏதாவது கேளுங்க, நிறைய அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான் செல்வத்தை, அரச பரம்பரையில் உள்ளவன் நான், ஏதாவது கேளுங்கள் தருகிறேன். ஹஜ்ரத் சாலிம் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், வல்லாஹி மா சஅல்து துன்யா மை யம்லிகுஹா வ கைஃப அஸ்அலுஹா மல்லா யம்லிகுஹா, இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலே நான் துன்யாவை கேட்கல, இந்த உலகத்தினுடைய மொத்த கண்ட்ரோலை கையில் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலேயும் துன்யாவை கேட்கவில்லை. இந்த துன்யாவின் மீது எந்த ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு இல்லை, உங்க இடத்துல போய் எப்படி நான் அந்த துன்யாவை கேட்பேன், அதுவும் இந்த இடத்துல வச்சு எப்படி கேட்பேன்? நான் கேட்க வந்து அல்லாஹ்விடத்தில் பேச வந்தேன், நான் நீங்கள் தரக்கூடிய இந்த உலகத்தினுடைய சுகங்களை கேட்டு பெறுவதற்கு வரவில்லை என்று மூஞ்சில் அடித்தால் போன்று சாலிம் ரலியல்லாஹு சொன்னார்கள் என்ற குறிப்புகளை பார்க்கிறோம். எதற்கு சொல்கிறேன் என்றால், அல்லாஹ்விடத்தில் உரிமையாக கேட்பதற்கான பயணத்தை, இந்த பயணத்தில் கேட்கக்கூடிய அனைத்து விதமான பிரார்த்தனைகளையும் அனைத்து விதமான இபாதத்துகளையும் அல்லாஹ் அங்கீகரிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு மாஜாவிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய சபையில் சொன்னாங்க, ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகள் அப்படியே அழுக்கோடு தூசியோடு புழுதியோடு அந்த ஹஜ்ஜினுடைய நாட்கள், குறிப்பான அந்த நாட்கள் மினாவிலே, முஸ்தலிஃபாவிலே, அரஃபாவிலே, அது ஒரு விதமான சுகம், அது ஒரு விதமான அனுபவம். அந்த இடத்தில் போய் நின்று அதை உள்வாங்கினால் மட்டும்தான் நம்மால் அதனுடைய விளக்கத்தை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர முடியும். பேச்சின் வழியாக, வார்த்தைகளின் வழியாக அதை நாம் சொல்லி உள்ளங்களுக்குள்ளே அந்த செய்திகளை அல்லது அதனுடைய கண்ணோட்டத்தை நாம் கொண்டு போய் அமர்த்த முடியாது. அது ஒரு விதமான சுகம். அந்த காலகட்டத்திலே, அந்த குறிப்பிட்ட நாட்களிலே ஹாஜிகள் அப்படியே அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டு அமல்களிலே பரபரப்பாக இருப்பார்கள். அந்த நாளில், அந்த குறிப்பிட்ட அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ் மலக்கரை எல்லாம் கூட்டு சொல்லுவாங்களா, பார்த்தீங்களா, என்னுடைய அடியார்கள் எங்கெங்கிருந்தாமோ வந்திருக்கிறார்கள், எந்தெந்த நாடுகளில் இருந்தெல்லாமோ வந்திருக்கிறார்கள், பல மொழி பேசக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள், ஆனால் எல்லாரும் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு ஒரே கோரிக்கை, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். அந்த அரஃபாவினுடைய மைதானத்திலே பார்க்கும் பொழுது புரியும், அங்கே நிற்கிற பொழுது அதை உள்வாங்க முடியும். எல்லாருடைய கண்களிலும் தண்ணீர், எல்லாரும் கையை உயர்த்தி கொண்டு ஒவ்வொருவரும் தனக்கு கிடைத்த இடத்தில் அமர்ந்து கொண்டு, உட்கார்ந்து கொண்டு, அமர்ந்து கொண்டு, கூட்டாக இருந்து, தனியாக இருந்து, நின்று கொண்டு என்று பல்வேறு ரூபத்திலே பல அமைப்புகளிலே துவா செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுவானா, எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல இவங்களை எல்லாத்தையும் நான் தான் கூப்பிட்டேன்மா. அல்லாஹ் மலக்குகளிடத்திலே பெருமையாக சொல்லுவான், இவங்க எல்லாம் சும்மா நான் வரல, நான் தான் கூப்பிட்டேன்மா. அல்லாவே நீ நான் கூப்பிட்டேன், ஆமா நான் கூப்பிட்டு தான் இவங்க வந்திருக்காங்க.
அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சொல்லுவானாமா அல்லாஹ், மலக்கு இடத்துல சும்மா ஒன்றும் கூப்பிடல, இவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, யா அல்லாஹ் எப்படியாவது எனக்கு ஹஜ்ஜி பாக்கியத்தை கொடு ரப்பே, எப்படியாவது அரஃபால வந்து நான் உட்காரும் ரப்பே, மினாவிலே தங்க வேண்டும் அல்லாகவே, நான் முஸ்தலிஃபாவிலே தங்க வேண்டும், காபாவை தவாப் செய்ய வேண்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற தேட்டமும் ஆர்வம் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் உள்ளத்தின் அடியாழத்திலிருந்து பிறந்து வந்தது. அதற்காக வேண்டி முயற்சித்தார்கள், என்னிடத்தில் கேட்டார்கள். ஒரு கட்டத்திலே என்னுடைய உள்ளத்தில் அது பதிந்து விட்டது, எனவே அவர்களை கூப்பிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவானார். எனவே அன்பு பெருமக்களே, அல்லாஹ்விடத்திலே ஆசைப்பட்டு இந்த புனித ஆலயத்தை வேண்டி கேட்டால், இந்த புனித பயணம் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு கேட்டால், நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, அந்த விருப்பம் மட்டும் போதும் நம்மை கூட்டி போய் அமர்த்திவிடும். நம்ம நினைக்கலாம், சரி இன்னும் நமக்கு சில பணிகள் இருக்குது, புள்ள படிச்சுட்டு இருக்கிறாரு, பெண் பிள்ளைக்கு நிக்காக இருக்குது, இன்னும் சில வேலைகள் இருக்கிறது, வீடு கட்டி கொண்டிருக்கிறோம், அல்லது ஒரு முக்கியமான தொழிலிலே முக்கியமான ஒரு கட்டம் இது, பார்த்துக்கலாமே அடுத்த வருஷம் என்று தள்ளி போடுவதற்கு ஒரு காலத்திலும் அனுமதி கொடுக்காதீர்கள். வாய்ப்பு அமைந்து விட்டால் வேகப்படுத்தி விடுங்கள். காரணம் என்னவென்றால், பல சூழல்களை நம்மால் பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. பல நபர்களுடைய உண்மையான நடப்பு விஷயங்களை பார்க்கிற பொழுது புரிய முடிகிறது. இந்த வருஷம் முடியாது, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் மட்டும் இருந்துக்கிறேன், அடுத்த வருஷம் வரானே என்று குடும்பத்தோடு ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நினைத்து பயணித்த ஒரு பிரபலமான ஒரு நிறுவனத்தினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர், நீங்க எல்லாரும் போங்க, நான் அடுத்த வருஷம் வந்துக்கிறேன், ஏன்னா நீ எல்லாரும் போயிட்டோம்னா பிசினஸ் அதை ரன் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும், நீங்க எல்லாம் போங்க, தம்பி வர்றாரு, உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். குடும்பத்துடன் எல்லாரும் செய்தார்கள், ஹஜ்ஜிக்கு போனார்கள், ஹஜ்ஜி செய்தார்கள், திரும்பி எல்லாரும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தாயகம் வந்தார்கள். அடுத்த வருடம் போகலாம் என்று நினைத்தவர் அடுத்த வருடம் ஹஜ்ஜி வருவதற்கு முன்பாகவே அல்லாஹ்விடத்திலே போய்விட்டார். இதுதான் வாய்ப்பு. கிடைத்தால் செய்துவிட வேண்டும். அதற்கான வாய்ப்பு சூழல் அமைந்து விட்டால் அதை விரைவுபடுத்தி விட வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் அழுத்தமாக நான் சொல்லக்கூடிய செய்தி. இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரத்தை மையப்படுத்தி தள்ளி வைப்போமே கொஞ்சம் ஹஜ்ஜை, இந்த வருஷம் நிறைய தெரியுது, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக தெரியுது, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஒரு விஷயத்தை புரியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்-நஃபகத்து ஃபில் ஹஜ், ஹஜ்ஜிக்காக வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய செலவு இருக்கிறது அல்லவா, அந்த செலவு எப்படிப்பட்டது தெரியுமா? கன் நஃபகத்து ஃபீ சபீலில்லாஹ் 700 ضعف. அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாதுக்காக வேண்டி ஒரு செலவு செய்கிறார், அந்த செலவை விட 700 மடங்கு அதிகமான நன்மையை தரக்கூடியது ஹஜ்ஜிக்கு செய்யக்கூடிய செலவு. சொல்லிட்டு சொன்னாங்க, நிச்சயமாக ஹாஜி, ஒரு உம்ரா செய்யக்கூடிய மனிதர், அவர் ஏழையாக மாட்டார் என்றார்கள் பெருமானார். ஏழையாக ஆகவே மாட்டார். எப்படி இரும்பை உருக்குவதற்கு தங்கத்தை உருக்கும் பொழுது, வெள்ளியை உருக்கும் பொழுது அதிலிருந்து அழுக்குகள் எல்லாம் அப்படியே வெளியே வருகிறதோ, அப்படித்தான் ஹஜ்ஜி செய்கிற பொழுது அந்த ஹஜ்ஜின் மூலம், உம்ராவின் மூலம் மனிதனின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அப்படியே உருக்கி கரைத்து வெளியே தள்ளி விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொன்னாங்க. நிச்சயமாக ஹஜ்ஜிக்கு செய்யக்கூடிய செலவிலே அல்லாஹ் அதற்கு பகரம் தருவான், பன்மடங்காக தருவான். அதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் பலர் உண்டு, நான் உட்பட என்றே வைத்துக் கொள்ளுங்களேன், பெருமைக்காக வேண்டி சொல்லவில்லை. அன்பு பெருமக்களே, எனவே காசை பணத்தை மையமாக வைத்து நாம் முடிவெடுக்க வேண்டாம். காரணம், நாம் ஹஜ்ஜிக்கு செய்யும் செலவு என்பது அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாதுக்கு செய்யக்கூடிய செலவு என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அறிவிப்பு இருக்கிறது. தன்ஈம் என்று ஒரு இடம் இருக்கு மக்காவிலே, மக்காவுக்கு பக்கத்தில் தன்ஈம் மஸ்ஜித் ஆயிஷா பள்ளி ஒன்று அங்கே கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்துல இருந்து ஆயிஷா அம்மா இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜிக்கு வந்தாங்க. அவங்க கட்டும்பொழுது சொன்னாங்க, லம்மா இஅ்தமரத் மின தன்ஈம் என்ற இடத்திலிருந்து ஆயிஷா அம்மா இஹ்ராம் கட்டி அவர்கள் வருகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன லக்கி மினல் அஜ்ரி அலா கத்ரி நஸபிக வ நஃபகதிக. நீங்கள் எந்த அளவுக்கு ஹஜ்ஜில் சிரமப்படுகிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி செலவு செய்திருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கூலியை திருப்பி தருவான். நீங்க சிரமப்படுறதுக்கும் அல்லாஹ் தருவான் திருப்பி, நீங்க செஞ்ச செலவுக்கும் அல்லாஹ் திருப்பி தருவான் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பான சகோதரர்களே, ஹஜ்ஜிக்காகவே நியத் வைப்போம். காலங்கள் நெருங்கி இருக்கிறது. இந்த நாளைக்கு மறுநாளிலிருந்து தமிழகத்திலிருந்து தனியார் நிறுவனங்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி புறப்படுகிறார்கள். வரக்கூடிய 26ஆம் தேதியிலிருந்து ஹஜ்ஜி கமிட்டியின் மூலமாக இங்கிருந்து சுமார் ஏறத்தாழ 17 விமானங்கள் சென்னையிலிருந்து புறப்படுகிறது. நம்முடைய மஹல்லாவிலும் நிறைய ஹாஜிகள் இன்ஷா அல்லாஹ் போக இருக்கிறார்கள். வல்ல அல்லாஹ் இந்த ஆண்டு ஹஜ்ஜி செய்யக்கூடிய எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூலியத் பெற்ற ஹஜ்ஜாக ஆக்குவானாக, மபரூரான ஹஜ்ஜாக ஆக்குவானாக. அது மட்டும்தான் குறிக்கோள், வேற எந்த குறிக்கோளும் கிடையாது. ஏற்கனவே நான் 2 தடவை ஹஜ்ஜிக்கு போயிட்டேன், இந்த தடவை இப்படி போயிட்டு வரேன் அப்படிலாம் இல்லை. என்னுடைய ஹஜ்ஜி மபரூர் ஆகணும்.
நான் செய்யக்கூடிய ஹஜ்ஜி, நான் லெப்பைக்குன்னு சொல்லும் பொழுது எனக்கு பதில் மலக்குகள் சொல்ல வேண்டும். சொல்லுவாங்க. எப்போ சொல்லுவாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா ஹரஜல் ஹாஜ்ஜு ஹாஜ்ஜன் பி நஃபகத்தின் தையிபா, தூய்மையான பொருளாதாரத்திலிருந்து யார் ஹஜ்ஜிக்கு கிளம்புகிறாரோ, பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். காசு பணம் செலவழிக்கிறோம் என்பது மட்டுமல்ல, அந்த காசு பணம் தூய்மையான காசாக இருக்க வேண்டும். யார் அந்த காசிலிருந்து ஹஜ்ஜிக்கு புறப்படுகிறாரோ, புறப்பட்டு வெளியே வந்து பயணத்தை துவங்குகிறார். பயணம் துவங்குகிறார் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? பள்ளிவாசலில் வந்து 2 ரக்காய் தொழுதுட்டு பள்ளிவாசலிருந்து வெளியே போய் கால் வைக்கிறார். பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பயணம் துவங்கியவுடன் தல்பியா சொல்கிறார், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனேயே யா அல்லாஹ் வந்து விட்டேன், அதான் அர்த்தம் அதற்கு. நான் வந்து விட்டேன் அல்லாஹ், நீ கூப்பிட்டே நான் வந்துட்டேன். இதை கேட்டுட்டு உடனே மலக்குகள் சொல்லுவாங்களாம், லப்பைக், நீ வரக்கூடிய இந்த வரவு நல்வரவாகட்டும், உன்னுடைய வரவுக்கு அல்லாஹ் பதில் சொல்லிவிட்டான், உனக்காக வேண்டி அல்லாஹ் எல்லா விதமான ஏற்பாட்டையும் செய்கிறான். ஜாதுக்க ஹலாலுன் வராஹிலத்துக்க ஹலாலுன், உன்னுடைய இந்த பயணத்திற்கான செலவு ஹலாலாக இருக்கிறது, உன்னுடைய பயணத்திற்கான இந்த ஏற்பாடு எல்லாம் ஹலாலா இருக்குது, உன்னுடைய ஹஜ்ஜி மபரூராகி விட்டது என்பது இதற்கு இந்த முதல் அடியிலிருந்தே உனக்கு நாங்கள் தகவல் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று மலக்குகள் சொல்லுவாங்களாம். ஆனா யார் இதற்கு ஆப்போசிட்டா ஹஜ்ஜிக்கான செலவிலை முன்பின் ஆக்கி கொண்டு அதில் ஹலால் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனிக்காம, ஏதோ ஹஜ்ஜிக்கு போனோம், ஒரு ஹாஜியாருன்னு சொல்லி பேர் வாங்கணும், நம்ம 2 தடவை ஹஜ்ஜி போயிருக்கோம், 4 தடவை ஹஜ்ஜி போயிருக்கோம், கூப்பிடும் பொழுது வரும் பொழுது ஹாஜி வாங்க ஹாஜி என்று அழைக்க வேண்டும் என்ற யதார்த்த வெளிரங்க அர்த்தத்திற்காக வேண்டி ஒருவர் ஹஜ்ஜிக்கு போனால், லா லப்பைக்க வலா சஅதைக்க, உன் வரவும் தேவையில்லை, உன்னுடைய நல்வரவும் உன்னுடைய வரவும் நல்வரவாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை என்று மலக்குகள் சொல்வார்கள். சொல்லிவிட்டு சொல்வார்கள், உன்னுடைய பயணத்தில் இந்த ஹஜ்ஜிலே நீ கவனம் எடுக்காததினால் உன் ஹஜ்ஜி மபரூர் கிடையாது என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுவார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, மபரூரான ஹஜ்ஜை இந்த வருடம் செய்யக்கூடிய எல்லா ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் கபூல் செய்து கொடுப்பானாக. மிக விரைவிலேயே நமக்கும் இந்த மிஸ்கீன்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யக்கூடிய நசீபை குடும்பத்துடன் தந்தல்வானாக. அந்த ஆசையை நம்முடைய உள்ளத்திலே அழுத்தமாக அல்லாஹ் விதைப்பானாக. அந்த ஆசையின் வெளிப்பாடாய் வரக்கூடிய ஆண்டுகளிலே குடும்பத்துடன் ஹஜ்ஜி செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் வாலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.